ஒண்ணு மட்டும் தான எனக்கு புரியல. ஒண்ணு நேர்மையா இருந்தா எல்லாருக்குமே நேர்மையா இருங்க. ஒண்ணு கேள்வி கேட்டா எல்லாருக்குமே கேள்வி கேளுங்க. இல்லன்னா ஒரு சிலருக்கு மட்டும் தான் கேட்குவீங்க அப்டின்னா, நீங்க எப்புட்றா நியாயஸ்தானங்களா இருப்பீங்க? அப்டிங்கிற கேள்வி எனக்கு வந்து இருக்கு. என்னதான் நடந்துச்சு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெப்ரி அவர்கள எல்லாரும் வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து நெட்டிசன்ஸ் எல்லாம் சேர்ந்துகிட்டு கண்டிப்பா விஜய் சேதுபதி இத அட்ரஸ் பண்ணியே ஆவணும். ஜெப்ரிக்கு வந்து வார்னிங்னா குடுத்தே ஆகணும் அப்டின்ற லெவலுக்கு பேசியிருக்காங்க. அப்படி என்னதான் ஜெப்ரி பண்ணிட்டாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா அவர்கள வந்து மார்க்கிங் பண்ற மாதிரி வந்து சில விஷயத்த வந்து பண்ணிட்டாப்ல. என்ன பண்ணிட்டாரு அப்டின்னா, சௌந்தர்யாவோட வாய்ஸ கலாய்க்கிற மாரி சௌந்தர்யா அவர்களுடைய டோன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பேசி, கலாய்ச்சி சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஆண்கள் டீம்ல எல்லாருமே உட்காந்துக்கிட்டு. சொல்லப்போனா விஜய், விஷால் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு. இப்ப மார்க்கிங் அப்படிங்கிறது வந்து தப்பான ஒரு விஷயம் தான். அந்த மார்க்கிங்னால எவ்வளோ பெரிய கஷ்டத்த அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அவர்கள் ஒரு டாஸ்க்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க. சொல்லப்போனா அந்த சில்ட்ரன்ஸ் டே அப்போ அவங்க வந்து பேசும்போது வந்து, எனக்கு ஒரு வேளை அந்த வாய்ஸ வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தா, நான் பாடுறத வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தா, நான் இன்னும் கூட கான்ஃபிடென்ட்டா இருந்திருப்பேன். இன்னும் கூட நான் மேல வந்து போயிருந்திருப்பேன். அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பயங்கரமா அழுதுட்டே வந்து சொல்லியிருந்திருப்பாங்க சௌந்தர்யா அவர்கள். ஸோ அந்த மார்க்கிங் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ மோசமான ஒரு விஷயம். அது வாய்ஸா இருக்கலாம், இல்ல பாடியா இருக்கலாம். ஸோ பாடி ஷேமிங் பண்றதா இருக்கட்டும். ஸோ இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. அதை தவிர்ப்பது தான் நல்லது. ஓகேங்களா? இப்போ ஜெப்ரி அவர்கள் அந்த மாதிரி பண்ணிட்டாப்ல. அவர் காமெடியா பேசி சிரிச்சுட்டு ஜாலியா ஃபன் பண்ணிட்டு ஆண்கள் டீம் கிட்ட இருந்துட்டு போயிட்டாப்ல. இப்போ பிரச்சனை என்னன்னா நெட்டிசன்ஸ் எல்லாம் போட்டு ட்ரோல் பண்ணி சாவடிச்சுனுங்கிறாங்க ஜெப்ரி அவர்களை. ஜெப்ரிய கேள்வி கேட்டே ஆகணும். விஜேஎஸ் பொழக்கப்படணும். அதுவும் இல்லாமல் வார்னிங் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற லெவலுக்கு வந்து சோசியல் மீடியாக்களில் ஃபுல்லாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ஜெப்ரியை பற்றி அவ்வளோ தப்பு தப்பா. ஓகேங்களா? இப்போ மார்க்கிங் பண்ணுறது தப்பு தான். அதை நாங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். கண்டிப்பாக அதை பற்றி அவங்க வார்னிங் கொடுத்தாகணும். அதை பற்றி கேள்வி கேட்டே ஆகணும். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மார்க்கிங் அப்படிங்கிறது வந்து ஜெப்ரி மட்டும்தான் சௌந்தர்யா அவர்களை பண்ணாங்களா? விஜய் விஷால் பண்ணாப்புல சரி, அதுக்காக நீங்கள் கேள்வி கேட்டீங்க ஓகே. விஜய் விஷால் முத்துக்குமரன் மாதிரி வந்து பேசினாப்புல, தட் இஸ் கால்ட் வாட்? அதை பற்றி அது வந்து மார்க்கிங்கே கிடையாதா? அதுக்கு யாருமே நீங்கள் குரல் கொடுக்கவே மாட்டிங்களா? அருண் பிரசாத் வந்து ரியா அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் இப்படி அப்படி இப்படிலாம் காமிச்சாரு. அப்போல்லாம் எங்கடா போயிட்டீங்க நீங்கள்லாம்? ஸோ அது இந்த இடத்துல வந்து நேர்மையாக இருந்தால் எல்லாருக்கும் நேர்மையாக இருங்க. அப்படி தான் எனக்கு வந்து கேட்கணுன்னே தோணுது. சரி, ஜெப்ரி பண்ணது தப்பு தான். நான் வந்து அதை வந்து அக்செப்டே பண்ண கிடையாது. ஜெப்ரி பண்ணது தப்பு தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வர்றவங்க ஒவ்வொருத்தரும் மார்க்கிங் பண்ணும்போது அதே கேள்வியை நீங்கள் வந்து சொல்லியிருந்துருக்கணும்ல. அதே கேள்வியை வந்து நீங்கள் எழுப்பியிருக்கணும்ல. ஏன்பா நீ ரியாவை பார்த்து அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற? முத்துக்குமரனுடைய வாய்ஸை ஏன் அப்படி கலாய்க்கிற? இந்த மாதிரி ஏன் அருண் பிரசாத் பண்ணுற அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தா இது நியாயமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் எண்ட் ஆஃப் தி டே ஜெப்ரி அவர்கள் பண்ணது மிகப்பெரிய ஒரு குற்றம் தான். கண்டிப்பாக விஜய் சேதுபதி அவர்கள் இதை வந்து அட்ரஸ் பண்ணி ஆகணும். அண்ட் விஜய் விஷாலை பற்றியும் அட்ரஸ் பண்ணி ஆகணும். அப்படிங்கிற ரிக்வஸ்ட் தான் எங்களுக்கும் இருக்குது. கேள்வி கேட்குறதுனா எல்லாருக்குமா கேள்வி கேளுங்க. சும்மா ஒருத்தருக்காக கேள்வி கேட்கும்போது மட்டும் தான் எங்களுக்கு டவுட்டே வருது. ஏன் இதை பொண்ணு பற்றி பேசுகிறதுக்கு மட்டும் இவ்வளோ கொந்தளிக்கிறாங்க? மற்ற பசங்கள்லாம் எவ்வளோ மார்க்கிங் பண்ணுறாங்க, எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறவங்கலாம் வந்திருக்காங்க. தேவையில்லாமல் பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறவங்கலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் விட்டு போட்டு இந்த பொண்ணுக்கு மட்டும் என்னடா இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. சப்போர்ட் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அது எல்லாருக்குமான சப்போர்ட்டாக இருந்தால் அது நல்லாயிருக்கும். மார்க்கிங்காகவே நீங்கள் வந்து அதை எதிர்த்து கேள்வி கேட்குறீங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை செய்கிறேன். Until then, bye from Uday. நன்றி, வணக்கம்.